Ram Ram. YakSha Prashna, question and answer number 9. YakSha Uvacha. Kim swit suptam na nimishati, kim swit jatam na chopati, kasya swit hridayam na asti, kim swit vegena vardhate. These are the 4 questions. Kim swit suptam na nimishati. எது வந்து தூங்கின்னு இருக்கு ஆனால் கண்ணை மூடாமல் தூங்கின்னு இருக்கு. What is that which does not close its eyes while sleeping? Kim swit jatam na chopati. What is that which does not move, have any movement after birth? So after being born, what does not move? அதாவது there is no cheshta in it. It is born but has no cheshta in it. சேஷ்டானாக்கா ஒரு மூவ்மெண்ட் இல்லை. கஸ்யஸ்வித் ஹிருதயம் நாஸ்தி. வாட் இஸ் தட் விச் இஸ் வித்தவுட் அ ஹிருதயம்? கிம் ஸ்வித் வேகேன வர்ததே. வாட் இஸ் தட் விச் grows or which swells by its own vegam, force? Now we'll see the answers of Dharmaputra for each bhagam of this question. Kim swit suptam na nimishati. What is that which does not close its eyes while asleep? Is the first question. Answer is Matsyaha suptaha na nimishati. Matsya abdinnaka we all know, a fish. A fish does not close its eyes while sleeping. Fish actually eyelid kadayadhu, blink kuda pannadhu illaya. We know this. It is a natural phenomenon in regard to a fish illaya. Even though fishes sleep, their eyes do not close. It is not the same with us. ஆனால் இதில் என்ன சொல்ல வர்றாருனாக்கா தெர் இஸ் அ டீப்பர் ஸ்பிரிச்சுவல் விஷயம் ஹீ இஸ் ட்ரைங் டு டெல். ஏன்னாக்கா எப்போதுமே நம்மளுடைய சிஸ்டத்தில் வி ஆல்வேஸ் ரெஃபர் இந்த திருக் தீக்ஷான்னு சொல்கிறோம் இல்லையா. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீக்ஷா கிவன் பை அ குரு டு அ சிஷ்யா. ஸ்பர்ஷ தீக்ஷா, அது மாதிரி மனோ தீக்ஷா, இந்த மாதிரிலாம் கொடுப்பா. அதில் ஒன் ஆஃப் இட் இஸ் திருக் தீக்ஷா. கண்ணாலேயே தே வில் ட்ரான்ஸ்ஃபர் த நாலேஜ். ஸோ அதுக்கு தே வில் ரெஃபர் திஸ் மத்ஸ்யவை தான் தே வில் டேக் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திருக் தீக்ஷா. அதாவது அம்மா ஃபிஷ், த மதர் ஃபிஷ் வில் ஆல்வேஸ் டீச் இட்ஸ் பேபி ஃபிஷ் த்ரூ இட்ஸ் ஐஸ் இட் செல்ஃப். இட் வில் ட்ரான்ஸ்ஃபர், என்ன சொல்ல வருதோ இட் வில் கம்யூனிகேட் த்ரூ த ஐஸ் இட் செல்ஃப். அது திருக் வழியாகவே சொல்கிறதுங்கிறதுனால இந்த திருக் தீக்ஷாக்கு வி வில் ஆல்வேஸ் ரெஃபர் டு திஸ், அந்த ஃபிஷ்ஷோட எக்ஸாம்பிள். So here there is a deeper meaning that they are trying to say here. Enaka this matsya refers to the jivatma inga. Just as how a matsya fish vandu swims from one river bank to another, so does this jiva go from different avastha. என்னெல்லாம் அவஸ்தா இருக்கு? ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. Just like the Matsya, this Jivatma also travels through these avasthas. Jagrad avasthanaka waking state. இப்போ முழிச்சுன்னு இருக்கோமே அந்த அவஸ்தாக்கு பேர் தான் ஜாகிரத்னு. தூங்குறோம், நான் ஸ்வப்னம் கண்டேன், என்னெல்லாமோ நடந்தது ஸ்வப்னத்தில். வி ட்ராவல் ஸோ மெனி திங்ஸ், இட் டசன்ட் மேக் சென்ஸ். அது ஸ்வப்ன அவஸ்தா. சுஷுப்திங்கிறது டீப் ஸ்லீப். நான் எழுந்தப்புறம் என்ன சொல்கிறேன், என்ன நடந்ததுனே தெரில, நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன். டீப் ஸ்லீப் இஸ் கால்டு சுஷுப்தி அவஸ்தாங்கிறது. ஸோ த ஜீவாத்மா ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் அவஸ்தா டு தி அதர். அது இஸ் பீயிங் கம்பேர்டு வித் திஸ் மத்ஸ்ய. அதனால் தெர் இஸ் அ டீப்பர் மீனிங் டு திஸ். வெறும் எது வந்து தூங்கிறது, கண்ணை மூடாமல் தூங்கிறது, ஃபிஷ்ஷு அப்படிங்கிறத யக்ஷன் இஸ் நாட் ஆஸ்கிங் அ சிம்பிள். அதாவது அதுக்குள்ளே ஒரு டீப்பர் இம்போர்ட் இஸ் ஹிடன். அதை தான் இங்கே, ஏன்னா இவாளெலாம் ஹை லெவல் திங்கர்ஸ். ஸோ அந்த இதை கொண்டு வரத்துக்கு தான் இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆர் தேர். பட் அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அண்ட் த ஜீவாத்மா தட் ஹேஸ் திஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஜாகிரத் அவஸ்தா டு ஸ்வப்ன அவஸ்தா டு சுஷுப்தி அவஸ்தா இஸ் ஒன்லி ஃபார் த ஜீவ. அதாவது தன்னை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான் இந்த ட்ரான்சிஷனே தவிர திஸ் அவஸ்தாஸ் டோன்ட் அஃபெக்ட் தட் Paramatma that is inside us. See, when we are sleeping, our mind is still functioning. And just as how this Matsya goes from one river bank to another river bank, the Jiva also moves through these avasthas of Jagrat, Swapna. Modala mulchin irukom, we are awake. Then we slowly fall asleep and go to the Swapna avastha. And then from there to the Sushupti avastha, dreamless state. Adan deep sleep ku porom.
And all these transition and avastha சொல்கிறோமே, that is only for this இந்த ஷரீரத்தோடு இருக்கக்கூட மனசுக்கு இதெல்லாம், பிகாஸ் we are still not realizedங்கிறதுனால we are affected by these. But it is not the Paramatma. அதாவது he is unaffected by these and is distinct from them. So this Jivatma, although sleeping, the Paramatma inside us is ever awake. எப்பொழுதுமே அந்த ஒரு ஞானமயமான வித்யாரூபமாக இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா. இட் இஸ் ஆல்வேஸ் அவேக், டஸ் நாட் க்ளோஸ் இட்ஸ் ஐஸ். நெக்ஸ்ட் பாகம் ஆஃப் த கொஸ்டின், கிம்ஸ்வித் ஜாத்தம்ன சோபதி. சோபதி அப்படிங்கிறது சுப்பு மந்தாயாம் கதவு அப்படிங்கிற தாத்து, தட் மீன்ஸ் டு மூவ் ஸ்லோலி. ந சோபதி அப்படின்னா துளி கூட நோ மூவ்மெண்ட் இஸ் தேர். So after its janma, after birth, what is that which does not move? அப்படின்னாக்கா answer is andam jatam na chopati. Andamna எல்லாருக்கும் தெரியும், an egg. Egg does not move after birth. Here also there is a spiritual hidden meaning. என்ன அப்படின்னாக்கா ஜீவ, this ஜீவாத்மா is given all these limitations of ஷரீரம், மற்ற என்ன கர்மேந்திரியா ஞானேந்திரியா, like this. Due to avidya, lack of knowledge or ignorance சொல்கிறோமே, நம்மளுக்கு we don't have that ஞானம், we are not realized atmas. Due to our ignorance, due to avidya, we think when the shariram moves, we think the Paramatma also is moving. But this shariram is not that Paramatma. He is, although in the srishti and everything is done, he is above and beyond all this. இல்லையா? He is distinct from them. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அதே தான் இதுக்கும் போகிறது. That is, this Paramatma is unaffected by all this. Third bhagam of the question, kasyasvit hridayam nasti. எதுக்கு ஹிருதயம் இல்லை? What is that which is without a hridayam? Answer, ashmanaha hridayam nasti. Ashmana, stone. A stone has no heart. Okay. ஆனால் இங்கே அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கார். இப்போ தான் அதோட ஆர்டினரி யூசேஜில் அஷ்மா கெட்ஸ் த மீனிங் அஸ் ஸ்டோன். ஆனால் அதோட ஆக்சுவல் இது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஷ்ம அப்படின்னாக்கா ஷரீரம் உடையது. அதாவது ஷரீரம் இருக்குது. இஃப் வி சே தெர் இஸ் ஷரீரம், தட் மீன்ஸ் வாட் இட் இஸ் பெரிஷபிள் இல்லையா? அஷ்ம, அதனால ஸ்மஷானன்னு சொல்கிறோம் இல்லையா? என்னது, பர்னிங் கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ ஸ்மஷான, ஸ்மனாக்கா தட் விச் ஹேஸ் ஷரீரம். ந ஷ்ம அப்படின்னாக்கா தட் விச் டஸ் நாட் ஹாவ் அ ஷரீரம் அப்படின்னாக்கா அஷ்ம அப்படின்னு வரும். நவ் இன் ஆர்டினரி யூசேஜ் வி சே இட் டு பி ஸ்டோன் அப்படின்னு. பட் இங்கே என்ன, வாட் இஸ் த டீப்பர் மீனிங் ஹியர் வி ஹாவ் டு டேக் அப்படின்னாக்கா தட் விச் ஹாஸ் நோ ஷரீரம். தட் மீன்ஸ் அ பர்சன் ஹூ இஸ் நாட் அஃபெக்டட் பை த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஷரீரம். அதாவது he has gone past or is without the feelings of ராக துவேஷ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கே உரியதானது. when he goes past beyond these sharira limitations, he is said to be an ashma, without a body. அதாவது he is not connected in body level, he has gone past it. இந்த ராகத்வேஷத்துக்கு அப்பாற்பட்ட இதுக்கு போயாச்சு, is gone beyond those limitations. அப்படிங்கும் போது he is an ashma without a ஷரீரம் அப்படிங்கிறது. that's why we say no, அவனுக்கு ஹிருதயமே இல்லை, கல்லு மனசு. we say no, he has a stone heart, no feelings. that's why we connected to a stone. பட் இங்கே டீப்பர் மீனிங் என்ன பண்ணணும்னாக்கா he is gone past that body level connection. அதை தான் இங்கே சொல்ல வரா. ரைட்டு. லாஸ்ட் பாகம் ஆஃப் த கொஸ்டின், கிம்ஸ்வித் வேகேன வர்ததே. வாட் இஸ் தட் விச் க்ரோஸ் or swells by its own force? Nadi vegena vardhate. A nadi, a river, swells by its own force. Force na inga the current that we say, right? River current. By its own river current, by that force, a river swells. Now, this is a natural phenomenon of a river swelling. அப்படிங்கிறது. But what is the deeper meaning here? Just now we saw how the jiva travels from one avastha of jagrat to sushupti, இதெல்லாம் போகிறதுன்னு பார்த்தோம். Then it attains samadhiன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த சமாதி when the jivatma attains, that jivatma by its own choice, by its own force or impulse can come back to the jagrat avastha of its own accord. We see many people, right? They do samadhi ki pora, then they come back. They can, it's a choice of their own accord and impulse. They come back to the jagrat avastha. இதை தான் இங்கே ஒரு அழகாக ஒன்று கொடுத்துருக்கா. அந்த நாடி that we say, no,
இந்த நிறைய நாடி இருக்குது, என்னது சுஷும்னா நாடி, இலா, பிங்களா, இதெல்லாம் இருக்குது இல்லையா, யோகிக் டெர்மினாலஜி இதெல்லாம். ஸோ இந்த நாடி வந்து த ஃப்ளோ ஆஃப் தட் கான்ஷியஸ்னஸ் நம்ம சொல்கிறோமே, அதில் தான், அந்த நாடியில் தான் இட் இஸ் ஃப்ளோயிங். ஸோ வென் திஸ் ஃப்ளோ டேக்ஸ் பிளேஸ், த ஜீவா comes to the ஜாகிரத் அவஸ்தா and again he wants to be in the present in this லோக அப்படிங்கிறதுக்கு இதுதான். ஸோ அதை தான் அந்த நாடியை வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் தட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுனால தான் அவள் வந்து அதை ரிவருக்கு இங்கே கம்பேர் பண்ணுறான். they are comparing it to the river swelling up and its current by its own current அப்படிங்கிறது, that is the comparison made here. It is very amazing to see நம்ம எப்படி நம்மளோட வழியாக அவனுக்கு கல் மனசு ஃபீலிங்ஸே இல்லை, இப்படிலாம் நம்ம திட்டுறதே வந்து அதுக்கு ஹவு டீப்பர் த மீனிங் இஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்குறச்சே நல்லா இருக்க. ஸ்டோன் இஸ் வித்தவுட் ஹார்ட் அப்படின்னாக்கா, ஒரு ஷரீரம் மீன்ஸ் இட் வில் ஹாவ் அ ஹிருதயம். ஹிருதயம் மீன்ஸ் ஃபீலிங்ஸ் ஆர் தேர். வென் வி யூ ஆர் லைக் அ ஸ்டோன் வித்தவுட் எனி ஃபீலிங்ஸ் அப்படின்னாக்கா, தட் வி ஹவ் ட்ராவல்ட் பாஸ்ட் தோஸ் வித்தவுட் அ ஷரீரம். அந்த லெவலில் வென் வி ஆர் தேர். அதனால தான் சமாதி லெவலில் இருக்கிறது அப்படி வித்தவுட் எனி மூவ்மெண்ட், எனி சலனம், தே ஆர் சிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணுறச்சே, எப்படி நம்ம திட்டுறச்சேவே அப்படி தான் வி ஹவ் கெப்ட் அப்படிங்கிறது வழியாக அப்படி வந்திருக்கு. வெறும் இந்த கல் மனசு அப்படிங்கிறது நின்று இருக்குது அப்படிங்கிறது அமேசிங்காக இருக்குது. ரைட், வில் சி த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஆடியோ. ராம் ராம் ராம்.